என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவினது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே எந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனுஷன் கர்த்தரோடு இருக்கிறானோ, அந்த மனுஷனை கீர்த்தி பொருந்திய வண்ணம் ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். இந்த நாளிலே என் வாழ்க்கையில் கீர்த்திக்கு பதிலாக அவமானமும் ஏளனமும் அற்பமான பார்வையுமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன்னை கீர்த்தி பொருந்திய வண்ணம் உயர்த்துவேன். உன் தேசங்களுக்கு முன்பாக நீ சாட்சியாய் நிற்பாய். உன் சொந்த பந்தம் உன்னை அற்பமாய் பேசுகிறார்களா? உற்றார் உறவினர்கள் உன்னை இழிவுபடுத்துகிறார்களா? உன்னுடைய நண்பர்களும் ஏன் உன் உடன் பிறந்தவர்களுமாய் உன்னை இழிவுபடுத்தி ஏளனமாய் பேசுகிறார்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு நாளும் அப்படி பேசுகிறவர் அல்ல. எந்த மனுஷனோடு கர்த்தர் இருந்தாலும், கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷனை தேசங்களுக்கு சாட்சியாய் நிற்கவும், தேசங்களுக்கு கீர்த்தி பொருந்திய மனுஷனாகவும் அவர் நிற்க பண்ணுவார். இந்த யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, யோசுவாவை தேசங்களுக்கு கீர்த்தி பொருந்திய மனுஷனாய் மாற்றினார். இன்றைக்கு கீர்த்தியை, ஆசீர்வாதத்தை, கனத்தை, மேன்மையை விரும்புகிற என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. தேவனோடு கூட வாழுகிறதான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ அர்ப்பணி. நீ அர்ப்பணிக்கும் பொழுது நீ உயர்வை தேடி போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்தவும், உயர்வை உனக்கு கொடுப்பவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார்.